ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமணம். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய ஒரு உப்புமா ரெசிபி. இதை நீங்கள் விரதம் இருக்கீங்க, ஃபாஸ்ட்டுன்னு இருக்கீங்க, விரத நாட்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபாஸ்டின் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட் இன்னும் பிரமாதமாக இருக்கும். இதில் நீங்கள் தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கிரியேட்டர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு பெரிய டம்ளரால் அரிசி எடுத்திருக்கேன். வீட்டில் நம்ம சமைக்கிற பொன்னி பச்சரிசி. அதில் 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 சிட்டிகை ஜீரகம் சேர்த்து நல்லா கொரன்னு பொடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில். இதை நான் சலிக்கலை, அப்படியே மாவோடு வச்சுருக்கேன். 1 கட்டி பெருங்காயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு தாளிக்க, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, 1 ஆறுக்கு கருவேப்பிலை. இப்போ இந்த டம்ளரால் தான் நம்ம அரிசி அளந்து எடுத்துக்கிட்டோம். நல்ல பெரிய டம்ளர், அதால் 3 டம்ளர் தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன். 1க்கு 3 அப்படிங்கிற அளவு ரொம்ப சரியாக இருக்கும். கண்டிப்பாக பச்சரிசி நல்லா தண்ணி தாங்கி வேகக்கூடியது. அதனால் 1க்கு 3 தண்ணி வச்சுக்கோங்க. உப்புமா ஆறினாக்கா ரொம்ப வரையாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் குக்கர் வச்சு அதில் தாளிப்பு எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டு. 1 கட்டி பெருங்காயம், நீங்கள் பார்த்த தாளிப்பு சாமான்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி தாளிச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கோம், அவ்வளோதான் காரம். இதுக்கு ஒரு மிளகாயும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும். 1 ஆறுக்கு கருவேப்பிலை. பருப்பு செவந்தோன்னா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை நான் சலிக்கவே இல்லை. உங்களுக்கு சலித்து செய்ய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை சல்லடையில் போட்டு மாவு தனியாக சலித்து எடுத்துக்கலாம். அந்த மாவை அப்படியே வச்சுக்கோங்க. ரவா தோசை ஊற்றும் போது அந்த மாவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு சாமான்களில் நம்ம உடச்சி வச்சுருக்கிற இந்த ரவையை சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. குறன்னு தான் உடைக்கணும். ரொம்ப சன்னமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெரியவும் இருக்கக்கூடாது, மீடியமாக உடச்சிக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே அதை நல்லா பொரிய விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த உப்புமா ஆறினா சாஃப்டாகவும் இருக்கும், பொலன்னு உதிர்ந்தும் வரும். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த இடத்துல 2 கைப்பிடி தேங்காய் திருவல் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் திருவல் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷில் தேங்காய் வச்சு தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டேன். அதனால் உப்புமாவில் தேங்காய் சேர்க்கலை. ஆனால் நீங்கள் தேங்காய் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஒரு 5 நிமிஷம் வறுத்து விட்டுட்டேன். இப்போ எனக்கு 1க்கு 3 தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்குது தண்ணி. கொதித்த தண்ணியை இந்த உப்புமாவில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு திக்கான பதம் வர வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உப்புமா வெந்நீர் போட்டு செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். வேலை உங்களுக்கு ரொம்ப சுலபமாக ஆகிடும். இப்போ இதை நான் டைரெக்டாக இந்த குக்கரில் கிளறிட்டு இதை பாத்திரத்தில் மாற்றி தான் சவுண்டு விட போகிறோம். நீங்கள் ஒரே ஒரு விசில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. ஒரு 3 விசிலுக்கு இதை நம்ம குக் பண்ணணும். அதனால் நான் பாத்திரத்தில் மாற்றி குக்கரில் திருப்பி வச்சு விசில் விட போகிறேன். இந்த அளவுக்கு கெட்டிமாக வர வரைக்கும் கிளறிக்கோங்க. அப்புறம் இந்த பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேன். மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இது ஒரு திக்கான அல்வா பதத்துக்கு இருக்குது. இப்போ இதை நம்ம இந்த குக்கருக்குள்ளே வச்சு அடியில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தோடு தூக்கி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இதுக்கு சரியாக ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க. மூடிட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டு ஒரு 3 விசில் கிட்ட குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உப்புமா சாஃப்டாகவும் இருக்கும், அடிப்பிடிக்கும் அப்படிங்கிற பயமும் இருக்காது உங்களுக்கு. ஆறினாலும் சாஃப்டாகவும் இருக்கும், உதிராக உதிர்ந்தும் வரும். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் ஒரு 3 விசில் கிட்ட குக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் விசில் திறக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். 1/4 மூடி தேங்காய், ஒரு கைப்பிடி உடச்சக்கடலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன பல் பூண்டு, தேவைக்கேற்ப உப்பு. இதை அரைச்சி கடுகு, ஒரு சிட்டிகை சீரகம் மட்டும் தாளித்து கொட்டுறேன். கண்டிப்பாக இந்த உப்புமா ரெசிபிக்கு சர்க்கரை நல்லாயிருக்கும், நாட்டு சர்க்கரை தொட்டுக்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தேங்காய் சட்னி, கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு விசில் வாங்க உப்புமா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சூடாக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக பொங்கல் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஆறின பிறகு இது கண்டிப்பாக பொலன்னு உதிர்ந்து வரும். அதுக்கு தான் நான் அவங்கள அந்த தாளிப்பு சாமான்களோடு அந்த ரவையை போட்டு ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கோங்கன்னு சொன்னது. அதுக்கு தான் நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் இப்படி இருக்குது. இது ஆறின பிறகு நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சர்வ் பண்ணும்போது காமிக்கிறேன்.
இப்போ ஒரு தடவை அடியோட கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு மேலாப்பில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கூட பச்சையாக விட்டு நீங்கள் திருப்பி மூடி வச்சுருங்க. ஒலை பூரட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ விரதம் இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் விரத நாட்களில் இந்த ஃபாஸ்டிங் சமயத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பலகாரம் பண்ணணும் அப்படின்னா இதை பண்ணிக்கலாம். அரிசி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஏகாதசி விரதத்தை தவிர்த்து மற்ற எல்லா விரத நாட்கள்லேயும் பலகாரம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான அந்த காலத்துலேருந்தே பாட்டிமார்கள்லாம் எடுத்துக்கிட்ட இந்த ட்ரெடிஷ்னலான உப்புமா ரெசிபி இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நான் உப்புமா சர்வ் பண்ணுறேன். இதுக்கு நான் அரைச்சிருக்கிறது தேங்காய் சட்னி. இது கூட நீங்கள் இந்த வெள்ளை சர்க்கரை இருக்கும் பார்த்தீங்களா, நாட்டு சர்க்கரை, அது கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மழை நாட்களில் பனி நாட்களில் அப்படின்னா இட்லி மாவே இல்லை அப்படின்னா மிளகு சேர்த்து செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு உப்புமா ரெசிபி இந்த ரெசிபி தான். இன்றைக்கி நான் நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கிட்டேன் தொட்டுக்கிறதுக்கு. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம பானுக்கா மேடம் சேனலுக்கு லைக் போடுங்க. வீடியோவை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் க்ரியேட்டர்ஸ்க்கு ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.